கோவை சூலூர் தெஞ்சேரி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருநாள் அன்று ராஜகோபுர திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் புதிய தங்கத்தேரின் வெள்ளோட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. புராணங்களில் பாடப்பட்ட திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா சிறப்புடன் நடைபெறுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு அருள்மிகு பாத விநாயகர் கோயில் அருகே ராஜகோபுர பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தங்கத்தேரின் வெள்ளோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி முன்னிலை வகித்து விழாவை சிறப்பித்தனர். தென்சேரி மலை ஆதீனம் தவத்திரு முத்து சிவராமசாமி அடிகளார் விழாவில் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். தங்கத்தேர் உருவாக்கத்திற்காக பொன்னும் பொருளும் வழங்கிய நன்கொடையாளர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.